சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு ஆற்றிய விவகாரத்தில் மகாவிஷ்ணு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். சர்ச்சைக்குரிய சொற்பொழிவு ஆற்றிய விவகாரத்தில் மகாவிஷ்ணு தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் வகையில் மகாவிஷ்ணு பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்த சூழ்நிலையில் தற்போது அவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். அதன் முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தும் வகையில் மகாவிஷ்ணு பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள சூழ்நிலையில் தற்போது அவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, தற்போது அவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இது தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக அரசு பள்ளிகளில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சொற்பொழிவாளரான மகாவிஷ்ணு சென்னை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் உள்ள போலீசாரால் கைது செய்யப்பட்டார். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளை அவதூறு செய்யும் வகையிலும் பிற்போக்குத்தனமாக பேசியதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அவர் மீது சென்னையின் பல்வேறு காவல் நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகள் மூலம் புகார் என்பது கொடுக்கப்பட்டது. மேலும் மாற்றுத்திறனாளி ஆணையத்தின் மூலமும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் மற்றும் பள்ளிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் என்பது கேட்கப்பட்டது. இந்த நிலையில்தான் சைதாப்பேட்டையில் காவல் நிலையத்தில் விஜயராஜ் என்ற மாற்றுத்திறனாளி கொடுத்த புகாரின் அடிப்படையில் மகாவிஷ்ணுவை வெளிநாட்டிலிருந்து சென்னை விமான நிலையம் வந்தபோது சென்னை சைதாப்பேட்டை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். அதன் பிறகு அவர்களை கைது செய்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைத்திருந்தனர். இருப்பினும் இந்த விவகாரம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை சைதாப்பேட்டை காவல்துறையினர் சென்னை சைதாப்பேட்டை காவல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை என்பது இன்று 4வது பெருநகர சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது. அதற்காக அந்த மனு மீதான விசாரணைக்காக புழல் சிறையில் இருக்கும் மகாவிஷ்ணுவை போலீசார் தற்போது சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். அதன் காட்சிகளை தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த மனு மீதான விசாரணை என்பது நடைபெற இருக்கிறது. இவரை காவலில் எடுத்து இவர் என்ன நோக்கத்திற்காக இது போன்று பேசினார், இது தொடர்பான பின்னணி என்ன உள்ளிட்ட பல்வேறு விவகாரம் தொடர்பாக ஒரு விரிவான விசாரணை நடத்துவதற்கு குறித்து காவல்துறை தரப்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. விசாரணையின் முடிவில் எவ்வளவு நாட்கள் காவல் கொடுக்கப்பட உள்ளது என்பது தெரிய வரும். அதே நேரத்தில் மகாவிஷ்ணு தன் மீதான வழக்கில் இருந்து ஜாமீன் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணா, தற்போது இவர் மீது சர்ச்சைக்குரிய வகையில் சொற்பொழிவு, மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தியதாக குற்றச்சாட்டு என பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் மீது எத்தனை பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது? நிச்சயமாக காவல்துறையில் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட வழக்கு என்று பார்க்கும் பொழுது சென்னை சைதாப்பேட்டை காவல் நிலையம், சென்னை 7 கிணறு மற்றும் திருவொற்றியூர், அதே நேரத்தில் தமிழக டிஜிபி அலுவலகத்தில் 4 புகார்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் தரப்பிலிருந்தும் அமைப்பிலிருந்தும் புகார் என்பது கொடுக்கப்பட்டது. இதுவரை சைதாப்பேட்டை நீதிமன்றத்திலும் திருவொற்றியூர் காவல் நிலையத்திலும் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளை அவதூறாக பேசியது தொடர்பாக முக்கியமாக அந்த சட்டத்தின் கீழ் வழக்கு என்பது பாய்ந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுதல், மோதல் ஏற்படுத்தும் வகையில் பேசுதல் உள்ளிட்ட 4 ஐபிசி உள்ளிட்ட 4 பிஎன்எஸ் பிரிவுகளிலும் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 5 பிரிவுகளின் கீழ் மகாவிஷ்ணு மீது 2 காவல் நிலையில் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது சென்னை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் போடப்பட்ட வழக்கில் கைது காட்டப்பட்டிருக்கிற காரணத்தினால் அந்த கைதின் அடிப்படையில் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க மனு என்பது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. தற்போது அந்த மனு மீதான விசாரணை இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்காக புழல் சிறையில் இருந்து தற்போது மகாவிஷ்ணு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.